எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வாஸ்து அப்படின்னா என்ன, ஏன் நான் வாஸ்துவை பார்க்கணும்? நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வீட்டுக்கு போனால் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கணும், இருக்கிற இடத்திற்கு வாஸ்து பார்த்து கொள்வது சால சிறந்தது. சார், வாஸ்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டான சம்பந்தம் கிடையாது. ஒரு நிம்மதிக்கு தான் வாஸ்துவே தவிர பணம் வந்து யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். அப்போ வாஸ்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஏன் சார் அந்த குபேர மூலை? காசு எனக்கு நல்ல ஃப்ளோ ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு 10 ரூபா கட்டோ 50 ரூபா கட்டோ ஒரு ரெட் கலர் துணியில் சுற்றி வச்சு நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது. இப்போ சமீபத்தில் இந்த ராசி படிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயங்கள் போகுது சார், எந்த அளவுக்கு உண்மை? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு படிக்கட்டு இருக்கா சார்? இருக்கிறதே 12 ராசி தான், இதில் 27 நட்சத்திரம். அப்போ 12 ராசிக்கு 12 படிக்கட்டா போட முடியும்? உயிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா படிக்கட்டு. படிக்கட்டு எங்க போடலாம், எங்க போடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. படிக்கட்டு என்பது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியா நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்க. வாஸ்து அப்படின்னாலே உங்ககிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வாஸ்து அப்படிங்கிற பட்சத்துல வாஸ்துவை நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி 100ல் ஒரு 50 பேருக்குனா இருக்கும் சார். வாஸ்து அப்படின்னா என்ன, ஏன் நான் வாஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களோட பதில்னா என்னவா இருக்கும் சார்? வாஸ்து என்பது பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை. சூரியன் தான் அதற்கு உண்டான மிகப்பெரிய விஷயம். ஒரு வீட்டில் சூரிய ஒளிக்கதிர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலே அந்த வீட்டில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குமா? சரிங்களா சார்? இதுக்கப்புறமும் நான் வாஸ்து பார்க்கணும், இல்லை நான்லாம் வாஸ்து பார்க்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பொய் அப்படின்றவங்களுக்கு நான் பேசலை. நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அந்த வீட்டுக்கு போனால் நான் நிம்மதியாக தூங்கணும் சார். வெளியில் போகிறோம், உழைக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குகிறோம், ஹெச்ஆர்கிட்ட திட்டு வாங்குகிறோம், அவங்ககிட்ட திட்டு வாங்குகிறோம். ஆனால் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கணும், அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து அந்த இருக்கிற இடத்திற்கு வாஸ்து பார்த்து கொள்வது சால சிறந்தது. அந்த இடத்துல எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து என்பது நான் ஏற்கனவே சொன்னது தான், சூரியன் தான் அடிப்படை. அது வந்து ஒவ்வொரு மனையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணுமா? அப்போ தெற்கும் மேற்கும் குறைவா இருக்கணும். வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும், தென் மேற்கு வந்து கனமாக இருக்க வேண்டும், உயரமாக இருக்க வேண்டும். அப்போ வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் அதில் வாஸ்துல பார்க்கலாம் அப்படின்னா, தெருக்குத்து தெருப்பார்வை, அப்புறம் உச்ச வாசல், படிக்கட்டு, இது போன்ற விஷயங்களை நாம் அந்த வாஸ்துப்படி அமைத்து கொண்டாலே நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் லீட் பண்ணலாம். சார், வாஸ்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டான சம்பந்தம் கிடையாது. ஒரு நிம்மதிக்கு தான் வாஸ்துவே தவிர பணம் வந்து யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார் படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் இந்த ராசி படிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயங்கள் போகுது சார், எந்த அளவுக்கு உண்மை? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு படிக்கட்டு இருக்கா சார்? இருக்கிறதே 12 ராசி தான். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதில் 27 நட்சத்திரம். அப்போ 12 ராசிக்கு 12 படிக்கட்டா போட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது விஷயம் தெரியாதவர்கள் பேசுவது. வாஸ்து அப்படின்னாலே படிக்கட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயம். உயிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா படிக்கட்டு. இது வரைக்கும் நான் ஆதனில் சொல்கிறேன், படிக்கட்டு எங்கெங்க போடலாம், எங்கெங்க போடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. படிக்கட்டு என்பது ஈசான்யத்தில் போடக்கூடாது. வடக்கும் கிழக்கும் சேருகின்ற மூளை வந்து ஈசான்ய மூளை, அந்த இடத்துல படிக்கட்டு போடக்கூடாது. வீட்டில் வேற எங்கே சார் போடலாம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள 4 மூலைகளிலும் படிக்கட்டு போடக்கூடாது. ஈசான்யம், ஆக்னியம், தென்மேற்கு, வடமேற்கு. அப்போது வேற எங்கே படிக்கட்டு வெளியில் போடலாம் அப்படின்னா, தென்கிழக்கு போட்டுக்கலாம், தென்மேற்கு போட்டுக்கலாம், வடமேற்கு போட்டுக்கலாம். அது கேன்டிலிவர் படிக்கட்டாக இருந்தால் சால சிறந்தது. சார், வீட்டுக்குள்ளே எனக்கு படிக்கட்டு வேணும் சார், நான் வெளியிலலாம் போட மாட்டேன் சார், வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போட்டு ஜாலியாக வீட்டுக்குள்ளேயே நான் ஆக்சஸ் வச்சுப்பேன் அப்படின்னா
தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் நீங்கள் படிக்கட்டு போட்டுக்கொள்ளலாம். அப்போ அந்த படிக்கட்டு பக்கத்துலேயே நீங்கள் வந்து லிஃப்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, தப்பில்ல. அது தப்பு இல்லை. அப்போ அந்த படிக்கட்டு சுற்றி போகும்போது நடுவில் லிஃப்ட் வச்சுக்கலாமா? தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லிஃப்ட் எங்கெங்கே வரலான்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது படிக்கட்டு என்பது மிகப்பெரிய விஷயத்தை பேசுமா வீட்டில் அப்படின்னா நிச்சயமாக பேசும். இப்போ தவறாக படிக்கட்டு நம்ம கிழக்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு அடிபட போகுது. தென்கிழக்கு உள்மூலையில் படிக்கட்டு போட்டோன்னா அங்கே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ தென்மேற்கு உள்மூலை படிக்கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து யாரோ டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். வடமேற்கில் படிக்கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ வந்து காதல் திருமணம் செய்வார்கள். இவ்வளோதான் நடக்கும். அப்போ அந்த இடத்துல நான் சொன்ன இடத்துலலாம் படிக்கட்டு போடக்கூடாது. அந்த இடத்துலலாம் படிக்கட்டு போட்டுட்டீங்க, அதுக்கு கீழே பாத்ரூம் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய மேஸ்திரி நிறைய இந்த கொரோனா டைமில் இன்ஜினியர்ஸ் முடித்தவங்களாம் என்ன பண்ணுவான்னா படிக்கட்டு கீழே பாத்ரூம் போடுவான். அது போடக்கூடாது. படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டிங்கன்னா அந்த வீட்டில் சூசைடு அட்டெம்ப்ட் இருக்கும். அப்போது இந்த நேயர்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் இருக்குன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. இல்லை நீங்கள் இல்லை சார் நான் வந்து படிக்கட்டு போட போகிறேன், அந்த படிக்கட்டு கீழே பாத்ரூம் நிறைய பேர் வீட்டில் போட்டிருக்காங்க, நீங்கள் சொல்கிறது நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. படிக்கட்டு கீழே பாத்ரூம் போட்டால் சூசைட் அட்டெம்ப்ட்டுமா? அதுவும் வடமேற்கு படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு 3 டைம்ஸ் அட்டன் பண்ணால் 4th டைம் வந்து சூசைட் சக்ஸஸ் ஆகிடும். அப்போது போடக்கூடாது. அப்போது படிக்கட்டு எங்கே வரலாம் அப்படின்னா மேற்கு நடுப்பகுதியும் தெற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டு வரலாம். அப்போ ஈசான்யத்தில் படிக்கட்டு போடக்கூடாது. ஈசான்ய படிக்கட்டு என்பது உயிர் சம்பந்தப்பட்ட படிக்கட்டு. நம்ம வெட்டியாக வச்சுருக்கக்கூடாது, நம்ம இயங்கணும். நான் வந்து 4 பேர் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படி தானே நம்ம பெற்றோர்கள் நினைப்பாங்க. ஜாலியாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னென்னா சார் நான் நிம்மதியாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஈசான்ய படிக்கட்டு இருக்குன்னா அதை எடுத்துருங்க. இவ்வளோதான் கான்செப்ட். பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார், வாஸ்துக்கும் பணத்துக்கும் எப்பயுமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. ஆனால் வீட்டில் வந்து இந்த குபேர மூலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ வாஸ்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஏன் சார் அந்த குபேர மூலை? நல்ல கான்செப்டுமா. வாஸ்துக்கும் பணத்திற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா நான் ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாஸ்மாகில் வாஸ்து பார்க்குறது இல்லைம்மா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாஸ்து பார்க்குறது இல்லை. சப் ரிஜிஸ்டார் வந்து ஒரு பத்திரத்துக்கு 5000 10,000 வாங்குறாரா இல்லையா? அப்போ ஒரு வாஸ்து பார்த்து வாங்கிட்டு இருக்காரா? குடிகார பையன் எடுத்துகிட்டு போய் காசை கொட்டுறான். எந்த டாஸ்மார்க்காவது வாஸ்துப்படி இருக்கா? அப்போது வாஸ்துக்கும் பணத்திற்கும் சம்மந்தம் கிடையாது. மன நிம்மதிக்கு தான் வாஸ்து. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அப்போது வீட்டில் நமக்கு வந்து பணம் தேவையா? தேவை தானே. அப்போது நமக்கு பணம் தேவை, பணத்தை நோக்கி பிரயாணப்பட வேண்டும். அதீத பணம். நான் சொல்கிற கான்செப்ட் என்னென்னா இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாத வெற்றி. நான் பேசுவது இழப்பில்லாத வெற்றி. அப்போ அந்த இடத்துல தென்மேற்கில் நீங்கள் குபேர மூலை என்பது நைருதி மூலை, குபேர மூலைன்னு சொல்லலாம். கணவன் மனைவி தங்கக்கூடிய ஒரு இடம், மாஸ்டர் பெட்ரூம், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மரபீரோ வைத்து கொள்ளலாம். அப்போ மரபீரோவில் சார் நான் வந்து காசு எனக்கு நல்லா ஃப்ளோ ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு 10 ரூபா கட்டோ 50 ரூபா கட்டோ ஒரு ரெட் கலர் துணியில் சுற்றி வச்சு நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். இது தெரியாமல் நம்ம போய் பூஜை பண்ணிக்கிட்டு புனஸ்காரம் அப்படியே பயங்கரமாக உட்காந்து 10 வாட்டி ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவா இதெல்லாம் சொன்னால் பணம் வராது. பணத்தை நோக்கி பிரயாணப்பட வேண்டும், உழைச்சாதான் துட்டு. அப்போது அந்த பணத்துக்கும் சிவப்பு கலர் துணிக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் சார்? செவ்வாய் ஆதிக்கமா சார்? செவ்வாய் ஆதிக்கம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அப்போ ரெட்டுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டுமா? என்ன சம்பந்தம்? அது மிகப்பெரிய விஷயம். மணி அட்ராக்ஷனுடைய கான்செப்டுமா அது. நீங்கள் ரெட் கலர் பர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். இது நான் சும்மா ஏதோ வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் பேசலை. நீங்கள் ரெட் கலர் பர்ஸ் யூஸ் பண்ணுற பட்சத்தில் மிகப்பெரிய ஃப்ளோ நல்லாயிருக்கும். இது ஒரு மணி அட்ராக்ஷனுடைய மிகப்பெரிய கான்செப்ட். இதை பற்றி நம்ம ஒரு 2 மணி நேரம் பேசலாம். பணத்தை எப்படி ஈர்ப்பது, பணத்தை எப்படி ஈர்த்து எப்படி செலவு பண்ணுவது. எப்பயுமே பணம் என்பது நம்ம வீட்டுக்குள்ளே வரும், அது முதல்ல எப்படி வெளியில் போகலான்னு தான் பார்க்கும் பணம்.
ஒரு சிட்டுக்குருவி நீங்கள் ஒரு ரூம்குள்ளே விடுறீங்கன்னா அது எங்கே வழி தான் தேடும் வெளியில் போவதற்கு. அதே மாதிரி தான் பணமும் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா எப்படி வெளியில் போகலாம், எப்படி இந்த பயலை செலவு பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் அந்த பணம் தேடுமா. அந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை வாஸ்துபடி அமைத்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நாம் பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு இப்போ ரீசண்டாக இந்த கோச்சார சனி எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். யாரெல்லாம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம், அஸ்வினி, பரணியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய அடி வாங்கியிருப்பாங்க பணத்தால். எது நடந்திருக்கும். அப்போ 10ஆவதுக்கு அவங்களுக்கு 7.5 சனி வேறு நடக்குது. இவ்வளோதான் கான்செப்ட். நம்ம ஜாதக ரீதியாகவும் பேசலாம், பணத்தை வைத்து நாம் வாஸ்து ரீதியாகவும் பேசலாம். யார் வீட்டெல்லாம் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த வீட்டில் வந்து பணம் தங்காது. இப்போ இந்த 7.5 சனி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தீங்க சார். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து உச்சமாயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? நல்ல பலன்கள் மட்டும்தான் கிடைக்குமா சார்? அப்படிலாம் கிடையாதுமா. சூரியன் என்னுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் நீச்சம், நான் கும்பலக்னம், தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், 1ஆம் பாதம். அப்போ சூரியன் நீச்சமாயிட்டாரு. அப்போ எனக்கு என்ன கெடுபலன்கள் நடக்குதா? இல்லை. சூரியன் என்பது ஒரு தலைமைத்துவம், ஒரு ராஜ கிரகம். அப்போ சூரியன் உச்சத்தில் இருக்காங்கன்னா அவங்களுடைய பேச்சு வந்து சபைகளில் எடுபடும். ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க. சூரியன் நன்றாக இருக்கிறது என்றால் அவங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுனாங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். எனக்கு சூரியன் நீச்சம், யாருடைய ஜாதகம்லாம் சூரியன் நீச்சமாக இருக்கிறதோ ஐப்பசி மாதம் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியன் நீச்சமாகும். அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஜாதகருடைய தகப்பனார் அந்த பையனுடைய கல்யாணத்தை பார்க்க மாட்டார். எங்கள் அப்பா என்னுடைய கல்யாணத்தை பார்க்கல. இதுதான் நடத்தும் அந்த சூரியன். நம்ம வீட்டில் யார் தலைமைத்துவம்? அப்பாவை எடுத்துரும். நீங்கள் ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசலாம் சூரியனை வச்சு. ஒரு 10ஆம் இடம் சூரியன் வந்து சூரியனும் செவ்வாயும் தான் வந்து மருத்துவ கிரகம். ஒரு 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கு. ஔஷதம்னு பேர். ஔஷதம்னா மருந்துன்னு பேர். அப்போ சூரியனும் செவ்வாயும் நல்லா இருந்தால் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம். நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் இங்கே இதில் இருக்குது, கோயம்பேடு பக்கத்தில் வானகரத்தில். அங்கே ஒரு விநாயகர் இருக்கார். சூரியன் செவ்வாய் காம்பினேஷனில் ஔஷத விநாயகர்னு பேர். அந்த வானகரம் அப்போலோக்குள்ளேயே இருக்கார். அந்த விநாயகரை தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய சால சிறந்தது. டாக்டர்ஸ்லாம் சூரியனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். படிக்கட்டுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ வடகிழக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல படிக்கட்டு வச்சா நன்மையா தீமையான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வடகிழக்கில் படிக்கட்டு வருவது தவறு. வடகிழக்கில் ஈசானியத்தில் படிக்கட்டு அறவே வரக்கூடாது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வ சீமானாக இருந்தாலும் சரி, செல்வ செழிப்பு மிக்க ஆட்களாக இருந்தாலும் சரி, நான் ஜாதகத்தில் நான் சொன்ன பலன் தவறாதுன்னு சொல்லுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, நான் மிகப்பெரிய பூஜை பண்ணுறேன், ஆளுமையில் இருக்கேன், நான் தான் பிரதமர் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க. இப்போ மோடி இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போயிட்டு, இல்லைன்னா வந்து இப்போ இருக்கிற சிஎம் இருக்கார் இல்லையா, அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஈசான்ய படிக்கட்டு வீட்டில் இருக்கிற தங்க வைங்க, பதவி போயிடுமா? பதவி போயிடும், பிரச்சனைகள் நடக்கும், டம்மி ஆயிடுவாங்க. அனைத்தும் இருந்தும் ஒரு மூளை இல்லாதவர்களாக அந்த ஈசான்ய படிக்கட்டு அதை அமைத்து கொடுக்கும். ஒருவேளை அவங்களுக்கு அப்பா இருந்தார்னா அப்பாவை எடுத்துரும். அப்போ ஈசான்ய படிக்கட்டு இருக்கிற வீட்டில் தங்கலாமா அப்படின்னா தங்கக்கூடாது. உங்களுக்கு மிகப்பெரிய அறிவே இருந்தாலும் குடத்தில் உள்ள இருக்கிற விளக்காக தான் இருப்பீங்க நீங்கள். இப்போ நாம் வந்து மலையின் மேலே விளக்கு வச்சா அப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம் வரணும்னா நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஈசான்ய படிக்கட்டு வீட்டில் இருக்கக்கூடாதுமா.